ஏன்னு கிராமத்தில் செய்கிற தக்காளி கடையிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி செய்வோம். எல்லா கிராமத்துலேயுமே இந்த தக்காளி கடையிறது செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அது கொங்கு சமையல் அப்படின்னா இந்த குழம்பு கண்டிப்பாக இருக்கும். இது எப்படின்னா காய்கறி இல்லாத சமயத்தில் இல்லாட்டினா அவசரமாக செய்யணும் அப்படிங்கிற சமயத்தில் தான் இது அதிகமாக செய்வோம். அது எங்கள் வீட்டிலலாம் தக்காளி கடைஞ்சிட்டா உண்மையாலுமே சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தி, பணியாரம் இது எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். எல்லாமே நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷலே. தக்காளி கடையிறதுக்கு போசி வச்சுருக்கேன். போசி வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கணக்காக ஊற்றினா போதும், ரொம்ப உண்டுனா தேவையில்லை. ஒரு 2 to 3 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 3மே போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 4 பல் போட்டால் போதும். அதை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும், பெரிய வெங்காயம் போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு பாதி அளவுக்கு மேலே வணங்கினா போதும். வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆனால் வரமிளகாய் தாங்க போடணும், பச்சை மிளகா போடக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஸோ மிளகாய் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி எடுத்து கொட்டிக்கலாம். நாங்கள் தக்காளி 15 தக்காளி எடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் உண்டுனா சாப்பிடுவோம் இது, அதனால எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தக்காளி வந்து நீல வாக்கில் நறுக்காதீங்க, கொஞ்சம் குறுக்காலையும் நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். தக்காளி வந்து சும்மா ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மறுபடியும் கடைஞ்சிட்டு பத்தலைன்னா கூட நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லுப்பு தான் நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதில் நீங்கள் வேகிறப்போ இடையில 2-3 தடவை அப்பப்போ எடுத்து கிளறணும். ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம், இதில் வர தண்ணியிலேயே தான் வேகும், அடி பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ எடுத்து கிளறணும். ஸோ தக்காளி வெந்துச்சுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையிறதுக்கு முன்னாடி வரகுத்தும்படி இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையிலேயே நல்லா தேய்ச்சி போட்டுக்கணும். இது வந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும், இன்னொன்று வாசமும் நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் கண்டிப்பாக வரக்கொத்தமல்லி போட்டு தான் வந்து கடைவோம். ஸோ கையிலேயே ஓரளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நல்லா காஞ்சிருந்ததுன்னா நல்லாவே விட்டுரும், இல்லைன்னா ஒரு அரைவாசி தான் விடும். கடையிறப்போ ஓரளவுக்கு விட்டுரும். ஸோ இதுக்கு மேலே வந்து கடைய வேண்டிதான். நாங்கள் பருப்பு மத்தில் தான் கடையிறோம். நீங்கள் வேணும்னா அந்த மேஷர் இருக்குல்ல, அதில் கூட நீங்கள் கடைஞ்சிக்கலாம். பருப்பு மத்தில் நல்லா கடைஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்கள், சீக்கிரமாக செஞ்சிடலாம். பொருளும் கம்மியாக இருந்தால் போதும். எப்போவுமே கிராமத்தில் செய்கிற சமையல் பார்த்திங்கன்னா அதிகமாக பொருள் யூஸ் பண்ண மாட்டாங்க. கம்மியான பொருளில் சீக்கிரமாக செய்கிற மாதிரியான குழம்பு தான் செய்வாங்க. கடைஞ்சாச்சுங்க, உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அது கிராமத்தில் இந்த குழம்பு செய்யாத வீடே இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் இது செஞ்சால் 2 நாளைக்குனாலும் இதுவே சாப்பிட்டுக்குவோம், அந்தளவுக்கு பிடிக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இது கிராமத்தில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, டவுனில் இருக்கிறவங்களும் செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள்.